இன்னைக்கு நம்ம திரைப்படங்கள்ல பாக்குறோம், திரைப்படத்துல வர்ற கதாநாயகர்களுக்கு பிஜிஎம் சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லுவாங்க, பில்டப் கொடுப்பாங்க. ஹீரோக்களுக்கு பில்டப் கொடுக்கணும்னா இப்ப பிஜிஎம் தேவைப்படுது, பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படுது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தேவைப்படுது, வீடியோ எடிட்டிங்லாம் தேவைப்படுது இன்னைக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே எந்த பிஜிஎம் இல்லாம எந்த ஸ்பெஷல் எஃபெக்டும் இல்லாம தன்னுடைய குரல் வளத்தாலேயே இளைஞர்களுக்கு எழுச்சியை ஊட்டியவர் தான் ஐயா ஹனீஃபா அவர்கள். அன்றைக்கு பெரியார் தலைமையிலும் பின்னர் அண்ணா தலைமையிலும் நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போல அன்னைக்கு தமிழ்நாடு வென்று காட்டுச்சு. இன்னைக்கு அதே இந்தி திணிப்பு வேற ஒரு ரூபத்துல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. ஒன்றிய அரசு இன்னைக்கு மும்மொழி கொள்கைன்னு சொல்லி மீண்டும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி செய்யுது. இந்தி திணிப்பை ஏத்துக்கிட்டாதான், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மக்களுடைய வரி பணம் 2000 கோடி ரூபாய் தருவேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பை நான் நுழைய விட மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தைரியமாக சொல்றாரு. எதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அதை எதிர்க்கிறாரு? ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியும், தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டங்கள் தெரியும். அதனாலதான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக துணிச்சலாக சொல்றார். நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சொல்கின்றேன், நாகூர் ஹனீஃபா அவருடைய காலடி சுவடிகள் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், அவருடைய குரல் இந்த காற்றில் கலந்திருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு ஒருபோதும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்காது என்பதை உறுதியோடு முன்பு சொல்கின்றேன்.